ஜனநாயகம் டிவியின் இன்றைய முக்கிய செய்திகள். தேவக தலைவர் விஜய் நேரில் அஞ்சலி. தமிழக அரசியலின் பெரும் இழப்பு. எளிமையின் சிகரம் ஐயா நல்லக்கண்ணு அவர்களின் மறைவிற்கு திரையுலகினரும் அரசியல் தலைவர்களும் கண்ணீரஞ்சலி. எளிமையின் அடையாளமாகவும் தூய்மையான அரசியலின் மூலமாக விளங்கிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இன்று காலமானார். அவருக்கு வயது 100. வயது மூப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று மதியம் சிகிச்சை பலனின்றி இயற்கை ஏந்தினார். அவரது மறைவு தமிழக அரசியல் களத்தில் ஒரு பேரிழப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலமான பாலன் இல்லத்தில் ஐயா நல்லக்கண்ணு அவர்களின் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். தனது கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்துடன் வந்த விஜய் மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நல்லக்கண்ணு அவர்களின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அங்கிருந்த சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளின் கைகளை பிடித்து தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். எவ்வித ஆரவாரமுமின்றி மிக அமைதியாக வந்து தனது மரியாதை செலுத்திவிட்டு விஜய் அங்கிருந்து புறப்பட்டார். ஐயா நல்லக்கண்ணு அவர்களின் மறைவு செய்தி கேட்டதும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விரைந்து வந்து அஞ்சலி செலுத்தினார். அவருடன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் எம்பி கனிமொழி ஆகியோரும் வந்திருந்தனர். மேலும் தேவக சார்பில் முன்னதாகவே ஆதவ் அர்ஜுனா மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோர் அஞ்சலி செலுத்தியிருந்த நிலையில் தற்போது தலைவர் விஜய் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. திரையுலகில் இருந்து சத்யராஜ், விஜய் சேதுபதி மற்றும் கவிஞர் வைரமுத்து என பலரும் பாலன் இல்லத்தில் திரண்டுள்ளனர். யார் இந்த நல்லக்கண்ணு? வெறும் அரசியல்வாதி மட்டுமல்ல, ஒரு போராளி, சுதந்திர போராட்ட வீரர். தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே வாழ்ந்தவர். தனக்கு வழங்கப்பட்ட அரசு உதவித்தொகையை கூட சமூகத்திற்கு கொடுத்த மாமனிதர். இவருடைய எளிமையை பார்த்துதான் இன்றைய இளம் தலைமுறை அரசியல் தலைவர்கள் வியக்கிறார்கள். தேவக தலைவர் விஜய் இவரை ஒரு முன்மாதிரியாக பார்க்கிறார் என்பதாலேயே தனது பிஸியான வேலைகளுக்கு மத்தியிலும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியுள்ளார். ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்துள்ளது. ஐயா நல்லக்கண்ணு அவர்களின் மறைவு ஈடு செய்ய முடியாதது. அவரது ஆன்மா சாந்தியடைய நமது ஜனநாயகம் டிவி சார்பாக இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதுபோன்ற உடனுக்குடனான செய்திகளை அறிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.